உள்ளதாயும். ஆமென். ஒரே ஒண்ணுதான், மனம் திரும்பிடும். ஆமென். இந்த மனம் திரும்பிடும். இந்த மனசு திரும்பிடுச்சுன்னு சொன்னா ஆத்மா தானே என்ன பண்ணிடும்? பரிசுத்தமா மாறிடும். ஆத்மா தானா மாறிடும். அதனுடைய கிரியைகளை தான் இந்த உடம்புல நம்மளால பார்க்க முடியும். ஒருத்தனுக்கு வியாதி இருக்கிறது என்று சொன்னா அவன் மனம் திரும்பிட்டானா அந்த வியாதி குணமாயிடும். இது சரீரத்துல காணப்படுகிற மாற்றம். ஆனா இந்த சரீரத்துல மாற்றம் வர்றதுக்கு முன்னாடியே அவனுடைய ஆத்மாவில ஒரு மாற்றம் வரும். அதுக்கு பேர் தாங்க ரட்சிப்பு. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஓ, இயேசு என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்துட்டாரு, இந்த பாவத்து நிமித்தமா எனக்கு இந்த வியாதி வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, வண்டியில போயிட்டு திடீர்னு ஏதோ காலில் அடிபட்டுச்சு, ஏதோ ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன தோணும்? நான் ஏதோ ஆண்டவருக்கு புரியவில்லாம இல்லையா? அதுதான் மனம் திரும்புதல். அந்த சின்ன சின்ன காரியங்களை அவன் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். அப்ப அந்த சிந்தையில அந்த டைம்ல தோணுது பாருங்க, அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அப்ப ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அதுக்கு முழுசா ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப முதல் மாற்றம் இந்த மனசுல இருந்துதான் வரணும். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தாங்களாம். வனாந்தர பாதையில நடக்கிறாங்க. எவ்வளவு வருஷம் நடந்தாங்க தம்பி? இந்த மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? முதல்ல இந்த மனம் திரும்பாம இருக்கிறதா. அப்ப நான் எங்க மனம் திரும்பாம இருக்கிறேன்? நான் வார வாரம் சர்ச்சைக்கு வரேன், ஆராதனை பண்றேன், நான் வீட்லயும் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளை எல்லாம் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல மனம் திரும்பாத தன்மை நமக்குள்ள ஒட்டி இருக்கு. நம்ம வார வாரம் கிளீன் பண்ணுவோம்ல, எல்லாம் கிளீன் பண்ணுவோம். ஆனா எங்கேயோ ஒரு மூலையில ஒரு தூசி ஒட்டி கொண்டு இருக்குல்ல, அது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அன்பான வாலிப பிள்ளையே, உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு உனக்கு தான் தெரியும்ல. எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு தூசி ஒட்டி இருக்கலாம், எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு கோபங்கிற தூசி, எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு எரிச்சலுங்கிற தூசி, எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு கவலைங்கிற தூசி, எங்கேயோ ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு பயம், எல்லா கலக்கம் வேதனை எதை குறிச்சு வேணாலும் இருக்கு. அந்த தூசி எதுன்னு உனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் முகத்தை பார்க்கிறேன், ஆண்டவர் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்ற அந்த தூசியை எல்லாம் உதறிட்டு மனம் திரும்புதலை எனக்காக நீ கொடுப்பியா? மனம் திரும்புவியா? நீ மனம் திரும்பினா உனக்கான பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லிதான் நாம் தியானித்து முடிக்க போகிறோம். அப்ப முதலாவது நாம மனம் திரும்பணும். இந்த மனம் புதிதாக்கப்படணுமா? என்ன பண்ணணும்? மனசு புதுசாகணும். வாசிக்கலாமா? ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ரோமர் 12 2வது வாக்கியத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகணுமா? ஆமென். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க. இஸ்ரவேல்ல அடிமைத்தனம் 430 வருஷம். எவ்வளவு வருஷம்? ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லம்மா, 430 வருஷம். அதுல 30 வருஷம் பரவாயில்ல, நல்லா வாழ்ந்துட்டாங்க. ஆனா 400 வருஷம் அவங்க பட்ட பாடுக்கு அளவே கிடையாது. டெய்லி கண்ணீர் கம்பளையுமா தான் சாப்பாடு இல்ல. ஒழுங்கா வேலை செய்யறதா போட்டு சாட்டை வச்சு அடிக்கிறது, அவங்களை போட்டு நொறுக்கிறது, அவங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு அவ்வளோ வேதனை அந்த எகிப்து தேசத்துல. இந்த 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் பார்த்தார். அந்த காலம் பூர்த்தி ஆகுற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. ஏன்னா அந்த உணர்வு வருகிற வரைக்கும் ஆண்டவர் காத்து இருப்பார். நாம சில காரியங்கள் ஆண்டவருக்கு மிஞ்சி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டத்துல ஒரு சைட் ட்ராக் எடுத்து எங்கேயாவது மாறி போகும்போது ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அந்த நிமிஷம் அந்த செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். எப்போ இந்த மனசு உடைஞ்சு, அப்பா எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்க தான் என் சொந்த ஆண்டவரே, நீங்க தான் என் ரட்சிப்பு ஆண்டவரே, எனக்கு உங்களை விட்டவர் யார் இந்த பிரச்சனையில உதவி செய்ய முடியும் ஆண்டவரே, நான் மனுஷங்களை நம்பி ஏமாந்து போயிட்டேன்ப்பா, எந்த மனுஷியால எனக்கு ஒத்தாசை பண்ண முடியல ஆண்டவரே. அப்படி உள்ள உடைஞ்சு இந்த முழங்கால படிட்டு 2 கைகளையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்பா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கிற அந்த செகண்ட் வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றார்.
ஏன்னா அப்போ நம்ம வாயில இருந்து மட ஜபம் வராது, கண்ணில இருந்து கண்ணீர் வரும். ஆமென். அந்த கண்ணில இருந்து கண்ணீர் வரும். அந்த கண்ணீரின் ஜபத்தை கேட்டு அதை துருத்தியில கணக்கு பார்த்து உனக்கு மாற்றத்தை கொண்டு வர அவரால் ஆகும். ஆமென். கையில தட்டியாக நன்றி சொல்லுங்க. 400 வருஷம் கஷ்டப்பட்டாங்களாம். 400 வருஷம் கழிச்சு ஆண்டவர் மோசேயை ஏற்படுத்தினாராம். அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. என்ன கிளம்பி வந்துச்சு? அவங்களோட உடம்பு கிளம்பி வந்துச்சு, சரீரம் கிளம்பி வந்துருச்சு. ஆனா ஆத்மா இருக்கு பாருங்க, அந்த மனசு இருக்கு பாருங்க, இன்னும் மறுரூபம் ஆகல. பாதி வழி வந்ததுக்கு அப்புறம் வனாந்திரத்துல இருந்துட்டு திரும்பி பாக்குறாங்க. எகிப்துல என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? நல்ல சாப்பாடு கிடைச்சது ஐயா, நல்ல தண்ணி கிடைச்சது ஐயா, எனக்கு வெங்காயம் கிடைச்சது ஐயா, வெள்ளை பூண்டு கிடைச்சது ஐயா, இத்தனையும் கிடைச்சது, இத்தனை ஆசீர்வாதம் இருந்துச்சு. அவன் ஜீவனே அவனுக்கு அருக்களிப்பானது அவனுக்கு பெருசா தெரியல. அவன் சின்ன சாப்பாடு செரிச்சதுன்னா அவனுக்கு என்ன தெரிஞ்சது? பெருசா தெரிஞ்சது. உடம்பு மன திரும்பி வந்துருச்சு, ஆனா மனசு இருதயத்தினால, வசனம் சொல்ல அவன் இருதயத்தினால எகிப்துக்கு திரும்பினாங்களாம். அவங்க வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தினால எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. அந்த இருதயம் தான் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது அந்த இருதயம் தான் கானானுக்கு நேரம் திரும்பணும். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம வாரம் வாரம் சர்ச்சைக்கு வரலாம், திருவிருந்து எடுக்கலாம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எவ்வளவு பெரிய காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், செத்து போனவனை கூட உயிரோட எழுப்பிடலாம் ஐயா, அது ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க மனசு திருப்புது பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் பிசாசு அந்த கலையை முளைக்க செஞ்சுக்கிட்டே இருப்பான். எந்த இடத்துலயாச்சும் உன்னுடைய சுபாவ கிளை மேல வளர்ந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துலயாச்சும் உன்னை பாவத்தை வச்சு விழுங்கிடலாம சர்ப்பத்தை போல உன்னை சுற்றி வந்து கொண்டே இருப்பான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ரத்தத்தினால உன் இருதயத்தை கழுவு. உன் மனசு பரிபூர்ணமா என்னுடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது அது மனம் திரும்புதலை கண்டடையும். ஆமென். அவங்க அப்படி மனம் திரும்பி வந்திருப்பாங்கன்னு சொன்னா புறப்பட்ட 40 லட்சம் பேரும் எங்க வந்திருப்பாங்க? கானானுக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்க வழியில அந்த பரலோக பாக்கியத்தை, அந்த கானான் தேசத்தை வழியில இழந்து போயிட்டாங்க. ஆனா அதுலயே 2 பேர் இருந்தாங்க ஐயா. யாருங்க அந்த 2 பேர்? இஸ்ரவேல்ல இருந்து கிளம்பி அந்த கானானுக்குள்ள பிரவேசிச்ச 2 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய மனம் கானானுக்கு நேரா திரும்பி இருந்துச்சு. அவங்களுடைய மனம் கடவுளை நோக்கி பார்த்து இருந்துச்சு. அவங்களுடைய மனம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்துச்சு. யாருங்க அந்த 2 பேரு? அதே 30 லட்சம் 40 லட்சம் மக்கள்ல இருந்து வனாந்திரத்துல அழிந்து போகாம 2 பேர் வந்தாங்க ஐயா. அந்த 2 பேரை குறிச்சு இன்ன வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். செத்து போனவங்க பேரு கூட குறிப்பிடப்படல இல்ல. அவங்க இவ்வளவு வாழ்த்தாங்க, இவங்க சந்ததி அவங்க சந்ததி, அவ்வளவுதான், அவங்க வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த 2 பேரை குறிச்சு இப்ப வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு யோசுவாவும் ஒரு காலேவும் புறப்பட்டு வந்தாங்களாம். இந்த கானான் தேசத்தை போய் பாக்குறாங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. 30 லட்சம் பேரை சொல்றான், ஐயோ அங்க வெட்டுக்கிளிய போல நம்ம இருப்போம் ஐயா, அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க ஐயா, ஐயோ அங்க பெரிய சாத்தானுடைய கூட்டம் போல ராட்சதர் உட்கார்ந்து இருக்காங்க ஐயா. இதெல்லாம் அவங்க 30 லட்சம் பேர் சொன்னாங்க. 2 பேர் சொல்றான், ஈஸியா அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, பரலோக கானான சுதந்திரிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன் மனம் புதிதாக்கப்பட்டது என்று சொன்னா, உன் மனம் மறுரூபமாக்கப்பட்டது என்று சொன்னா, உன் ஆவியில ஒரு பெரிய விடுதலை, உன் ஆத்மாவுல ஒரு பெரிய விடுதலை, உன் குடும்பத்தினுடைய சாபம், ரோகம், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதுல அடங்கி இருக்கிறது. உன் மனசு மறுரூபம் ஆயிடுச்சுன்னா பிசாசு வந்து உன் எல்லைக்குள்ள எந்த இடத்துலயும் கிரியை செய்யவே முடியாது. எல்லா இடங்களிலும் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். ஆமென். ஆமென். மனசை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்படி மனம் திரும்பிட்டோன்னு சொன்னா ஆண்டவர் பெரிய நன்மைகள் கொடுப்பாராம். வாசிக்கலாம். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். சகரியா 9. சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டு 1099ஆம் பக்கம். 1099ஆம் பக்கம். சகரியா
சகரியா 9:12 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனவரி மாசத்துல 2025 வருஷத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் தான் வேணும்னு தேடி வந்திருக்கிறோம்ல. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இரட்டிப்பான நன்மை. எத்தனை நன்மை? இப்போ இருக்கிறத விட இரட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கே. ஆமென். இன்றைக்கே தருவேன். உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இன்னைக்கு ஆண்டவரை கேளு. உனக்கு என்ன வேணும்? என்ன நன்மை வேணும்? இன்னைக்கே ஆண்டவர் தர போறாரு. அது இரட்டிப்பா தர போறாரு. 1 மடங்கு தந்தா பரவாயில்லம்மா, அது 2 மடங்கு தர போறாராம் ஆண்டவர். ஆனா அது ஒரே ஒரு காரியம் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே. நீ நம்பிக்கை உள்ளவன் தான், நீ நம்பிக்கை உள்ளவன் தான். ஆனா சிறைக்குள்ள இருக்கிறையே, அந்த சிறையை விட்டு வெளியே வா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணான என்னிடத்துல நீ கடந்து வந்துடு, கண்களையான என்னிடத்துல கடந்து வந்துடு, கோட்டையான எனக்குள்ள நீ கடந்து வந்துடு. கடந்து வந்த பின்பு உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென். ஆமென். இரட்டிப்பான நன்மையை தருவேன். அதுவும் இன்றைக்கே தருவாரா? இன்றைக்கே. இப்பவே அந்த ஆசீர்வாதத்தை தலையில இறங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்பவே இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போதே அதனுடைய அபிஷேகம், அதனுடைய வல்லமை ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதை நம்ம ஒருவேளை இங்க பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா நான் அது ஆவியில உணர்றேன். உங்க மேல அந்த ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கிறது. அது படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி ஞானமா இறங்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு மேகத்தை போல அப்படியே உன் தலைமையில அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்கு. அது குடும்பத்தை நடத்துகிற ஸ்திரீகளுக்குரிய ஞானமா அது இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கும்படியா உன்னுடைய வலது கைகளின் மேல அது இறங்கி கொண்டிருக்கிறது. என்னால் அதை உணர முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். உன் சரீரத்துல வியாதிங்கிற இடத்துல, எந்த இடத்துல வியாதியோ, எந்த இடத்துல தோல்வியோ, எந்த இடத்துல பயமோ, எந்த இடத்துல பிரச்சனையோ, அந்த இடத்துல ஆக சொல்றாரு, இந்த மன திரும்புதல், அந்த மன திரும்புதல் உண்டாயிட்டது சொன்னா இப்ப இரட்டிப்பான நன்மையை நான் உனக்காக அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோத்திரத்துல இல்ல, உன் குடும்பத்துல இல்ல, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்த்து அதிசயப்பட்டு குறிப்பாங்க, இவனுக்கா இது, இவனுக்கா இவனா இப்படி மாறிட்டான், இவனா இப்படி மாறிட்டான்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற வண்ணமா என்ன செய்யறாரு ஆண்டவர்? மாற்றத்தை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல இந்த மனம் திரும்புதல் எங்க உண்டாகுதா? இருதயத்துல, இந்த சிந்தையில உண்டான பின்பு ஆத்துமாவுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும். ஆத்துமா மாற்றம் உண்டான போது எப்படி இருக்கும்னா, ஒரு மரத்தை வேரோட வெட்டி சாச்சிட்டு அதுல இருந்து துளிர் கிளம்பும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் மாறிடும். வேத வாசிப்பு வந்துடும். பைபிளே படிக்க முடியாது, படிக்கவே தெரியாதுன்னு சொன்னவங்க பைபிள் எடுத்து மணிக்கணக்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஆத்துமாவில் உண்டாகிற மாற்றம். பாருங்க, ஆவியில முதல்ல மனம் திரும்புதல் உண்டாயிடுச்சுன்னு சொன்னா இந்த ஆத்துமாவில எப்படி மாற்றம் உண்டாகும்? தேவனுடைய வசனத்தின் மேல ஒரு தாகம் வரும், ஒரு ஆசை வரும். ஐயோ, என்னால பைபிள் படிக்காம இருக்கவே முடியல. ஒரு 80 வயசு பாட்டியம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க ஆயுசு அளவுக்கு அவங்க பைபிளை படிச்சுட்டாங்களாம். ஆயுசு அளவுக்கு பைபிள் படிச்சாங்களாம். அப்ப எப்படி படிச்சிருப்பாங்கல்ல? பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அவங்களும் நம்மளை கூட பாடியில மனுஷிதான். எல்லாத்தையும் செஞ்சவங்க செஞ்சு எல்லாரையும் அனுப்பிட்டு அவங்க ஆயுசு அளவுக்கு பைபிளை உட்காந்து படிப்பாங்களா? அவங்களுக்கு படிக்க 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 ஆசையை நிறுத்தவே முடியாதான். ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில பிறந்த அந்த குடும்பம் இன்னைக்கு அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? இந்த பைபிளை ஒருத்தன் எடுத்துட்டான்னு சொன்னா அவன் கீழே விழுந்துதான் சரித்திரமே இல்லை. ஒருவேளை விழுந்திருக்கலாம், ஆனா எழுந்து 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 ஓட ஆண்டவர் உதவி செஞ்சுட்டே இருப்பார். அவங்க தோற்று போனதா சரித்திரமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவங்களுக்கு ஜெயமா மாற்றி கொடுப்பார். இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்துல குறைந்திருக்கா, ஆண்டவர் அதை பரிபூரணமா கொடுப்பார். அப்போ ஆத்துமாவில இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும். தேவனுடைய வசனத்தை கேட்க ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும். அடுத்தபடியா மாற்றம் எங்க பார்க்கலாம்னா அந்த சரீரத்துல பார்க்கலாம். அது வியாதி இருக்குன்னு சொன்னா வியாதியை குணமாக்கிடும். வேதனையோடு இருக்குன்னு சொன்னா அந்த வேதனை பயத்தை நம்ம மனசுக்கு எடுத்து போட்டுரும். குடும்பத்துல கடன் பாருங்கள், கடனை பிடிக்கி போட்டுரும். அது சரீரத்துல எப்படி எல்லாம் வேணுமோ, உன் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் வேணுமோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த மனம் திரும்புதல் உனக்குள்ளே கொண்டு வரும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனம் திரும்புதல் ஒன்றுதான் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தையே உன் பக்கத்துல இழுத்து கொண்டு வரக்கூடிய சாதி உள்ள. வேற எதை செஞ்சாலும் பரலோகத்தை உன் பக்கம் இழுக்கவே முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய மனம் திரும்பிட்டு சொன்னா இயேசு உனக்குள்ள இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வாய். அதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம், அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமை. அது எந்த காலத்துல எந்த மனுஷனும் உன் உடம்பை விட்டு உன் மனசு விட்டு பிரித்தெடுக்கவே முடியாத ஒரு ஆனந்த பாக்கியம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்றைக்கு ஆண்டவர்